அது மேல ஏன்டா ஏத்துறேன்? டேய் லூசாடா நீ கண்டதை தூக்கி நடு ரோட்ல போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு என்னடா தெரியும்? ஆல்ரெடி எனக்கு தூக்கத்துல கண்ணு அரபதுல இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க பேர் பேப்பர் அடி. டேய் யாரோ நடு ரோட்ல சூசைட் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து பேயின்ற சும்மா பொம்பளை மாதிரி பயப்படாத. சரி நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். ஏன்டா பேய்கிட்டு போய் பேச போறடி? எக்ஸ்கியூஸ் மீ. நீங்களா? நான் செத்து 10 வருஷம் ஆகுது. ஓ அப்படியாங்க. சாரிங்க, சென்னையில இப்பெல்லாம் எல்லாரும் நைட்ல தான் வெளியே சுத்த ஆரம்பிச்சோம். அதனால யார் பேய் யார் மனுஷனே தெரிய மாட்டேங்குது. நீங்க என்ன பண்றீங்க இந்த நேரத்துல? அட நான் தான் அன்றைக்கே சொன்னேங்க, சென்னையில் இப்போலாம் நைட்டில் தான் எல்லாரும் வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோன்னு. ஆமாம், ஆக்சுவலி நான் தான் இந்த கேள்வியை கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில்? நான் தூண்டிட்டு தான் இருந்தேன். நீங்க தான் தேவையில்லாம எலுமிச்சை பழத்து மேல ஏத்தி என்னை விடுவிப்படுத்திட்டீங்க. சரி அதெல்லாம் விடுங்க. எப்படியோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம். நீ போன மாதிரி பிள்ளை அந்த பிரியாணி சாப்பிட போகலாமா? எனக்கு பசிக்கல, தலை வலிக்குது. அப்போனா வாங்க பில்லாலுக்கு டீ குடிக்க போவோம், செம்மையாக இருக்கும். ட்ரிபிள்ஸ் போறோம், கண்டிப்பா அங்க போலீஸ் பிடிப்பான். நீ என்ன பண்ற? அக்கா ரொம்ப குண்டா இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி உட்காந்து நீ வந்து முன்னாடி உட்காந்துக்கோ, சரியா? போடுற